இந்த உடற்பயிற்சி யோகா என்பது ஒரு நாள் மட்டும் செய்வதல்ல. தினந்தோறும் தினந்தோறும் குளிக்கிறோம், தினந்தோறும் சாப்பிட்றோம் இல்லையா? அது மாதிரி தினந்தோறும் செய்யணும். அப்போதான் அதனுடைய பலனை கிடைக்கும் இல்லையா? கற்றுக்கிட்டு அப்புறம் செயலில் எப்படி யூஸ் கிடைக்கும்? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிறதுல திருவள்ளுவர். கற்றுக்கிட்டு டவுட்டே இல்லாமல் தெளிவாக கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிற்க அதற்கு தக, அதை கற்றுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் லைஃப்பில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் கற்றுக்கிற பயிற்சி நீங்கள் தொடர்ந்து வீட்டில் செய்வீங்களா? இப்போ தொடர்ந்து நீங்கள் செய்தனா நல்ல உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் இம்யூனிட்டி பவர் நல்லா கூடும். ஞாபக சக்தி மெமரி பவர் நல்லா கூடும். நல்லா படிக்கிறேன் சார், எக்ஸாம் ஹாலில் போகணும்னு மறந்தது சார் நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். நோய் எதுனா இருந்தாலும் நீங்கிடும். நோய் வராமல் தடுக்கலாம். எது பெஸ்ட்டு? நோய் வந்த பிறகு ஹாஸ்பிட்டல் போகிறது பெஸ்ட்டா, நோயே வராமல் தடுப்பது பெஸ்ட்டா? பிரின்சிபல் சார் எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டாரா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்லுவாங்க இல்லையா? வரும் முன் காப்பதே சிறந்தது. அப்போ நம்ம வரும் முன் காக்கணும்னா இது மாதிரி உடற்பயிற்சி ஏதாவது ஒன்று செய்யணும். ஏதாவது ஒரு பயிற்சி காலையில் எழுந்த உடனே, சரிங்களா? அப்போ நீங்கள் நம்ம ஒரு 3 வகையான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். கை பயிற்சி, தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி. 3த்தையும் நீங்கள் செஞ்சு தொடர்ந்து நீங்கள் செய்யணும் வீட்டில், சரிங்களா? ஒரு நடுக்கடலுக்கு கப்பலுக்கு இந்த கலங்கரை விளக்கு இருக்கிற லைட் ஹவுஸ் எவ்வளோ முக்கியம். அது இருந்தால் தான் வெளியே கரைக்கு வர முடியும். அதுக்கப்புறம் ஒரு மாட்டு வண்டி இருக்குது, அந்த அச்சாணி ஒன்று இருக்கும் இல்லையா? அது எவ்வளோ முக்கியம். அது இல்லைன்னா சக்கரை கயண்டி வந்துடும் இல்லையா? அந்த மாட்டு வண்டிக்கு அச்சாணி எவ்வளோ முக்கியம். ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு அஸ்திவாரம் பேஸ்மெண்ட் போடுறோம் இல்லையா? அது எவ்வளோ முக்கியம் அந்த பில்டிங்க்கு. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியமாக இருப்பது தான் ரொம்ப பெஸ்ட்டு. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யணும். நோய் வராது. நோய் ஏன் வருது? உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் 3 ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்கு. அதை தடைப்படும் போது தான் அது வழியாக வரும். இப்படி கையில் கிள்ளோன்னு வலியுது இல்லையா? ஓட்டம் ஓடிட்டே இருக்குது, அது தடை வரும்போது வழியாக இருக்குது. அதான் திருவள்ளுவர் சொல்றார், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. அந்த 3 ஓட்டங்கள் தடை வருகிற போதுதான் நோயாக மாறுது. அப்ப இந்த 3 ஓட்டங்களையும் சரி செய்வதற்கான பயிற்சி தான். ரொம்ப சிம்பிளா இருக்கும், எளிய முறை உடற்பயிற்சி. 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் செய்யலாம். அந்த மாதிரி பயிற்சி நீங்கள் தினந்தோறும் அதில் செஞ்சால் ரொம்ப பலன் கிடைக்கும், சரிங்களா? அப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், மன ஆரோக்கியத்தோடு இருக்கணும், சரிங்களா? அப்போ அந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் கல்வி, ஒழுக்க பழக்கங்கள் பெற்று நீங்கள் ஓங்கி வாழ வேண்டும். ஒரு 2 ஒழுக்க பண்பாடு சொல்ற, எல்லாம் சொல்றீங்களா? 2 ஒழுக்க பண்பாடு சொல்லுங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்க பேசுறது நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளே பேசணும், சரிங்களா? நம்மளை சுத்தி ஒரு குட்டி தேவை நிறைய இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. நீங்க வந்து நான் டாக்டர் ஆயிடுவேன் அப்போ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த குட்டி தேவதை கிட்ட வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். ததாஸ்து என்ன தெரியுமா? அப்படியே நடக்கட்டும் அப்படின்வாங்க. இப்போ நான் டீச்சர் ஆகிறேன் அப்போ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ததாஸ்து அப்படின்னா நீங்க அப்படியே டீச்சர் ஆயிடுவீங்க, சரிங்களா? அதனால நல்ல வார்த்தைகளே பேசுங்க. வாழ்க்கையில கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒழுக்கமும் ஒரு பக்கம் இருக்கும். ஒரு நாணயத்தில் எப்படி 2 பக்கமும் அது மாதிரி கல்வியும் நல்லா சிறப்பாக படிக்கணும், ஒழுக்கமும் இருக்கணும், சரிங்களா? அப்போ ஒழுக்கம் இல்லாத கல்வியும் வேஸ்ட்டு, கல்வி இல்லாத ஒழுக்கமும் வேஸ்ட்டு. 2மே சேர்ந்து இருக்கணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில மென்மேலும் மேன்மை அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக நம்ம உடற்பயிற்சி செய்ய போறோம். எல்லாம் எழுந்து நின்றுக்கலாம்.